ஹாய்! பார்பி டாலுக்கு எப்படி ஒரு க்யூட்டான ட்ரெஸ் ரெடி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம நிறைய மாஸ்க் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாஸ்க்ஸ்லாம் வந்து ஓல்டு மாஸ்க்லாம் எடுத்துக்குங்க. இப்போ நான் எனக்கு பிளாக் கலர் கிடைச்சதுனால நான் பிளாக் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கலர் பிங்க்கு, ப்ளூ எந்த கலர் கிடைச்சாலும் ஓகே. ஒரு ஓல்டு மாஸ்க் எடுத்து அந்த மாஸ்க்கை யூஸ் பண்ணி நம்ம ட்ரெஸ் ஸ்டிச் பண்ண போகிறோம். ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணணுன்னா வழக்கமாக என்ன பண்ணுவோம், ஊசி நூல் தான் யூஸ் பண்ணுவோம். ஊசி நூல் இல்லாமல் ஸ்டிச்சஸே இல்லாமல் ஒரு அழகான பார்பி டாலுக்கு ட்ரெஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு மாஸ்க்கை ரெண்டாக ஓப்பன் பண்ணி அதை எடுத்துக்குங்க. அதுக்கு கழுத்தும் கையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அப்படியே அந்த ட்ரெஸ்ஸை பார்பிக்கு கழுத்து வழியாக போட்டு விட்டுட்டு அதோட இடுப்பில் ஏதாவது ஒரு டிசைன் வச்சா லேஸ் கட்டி விட்டுட்டால் போதும். ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் குயிக்கான ஒரு அழகான ட்ரெஸ் ரெடி. இது நீங்கள் கிளாத்தில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதே ஓல்டு மாஸ்க்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஹேர் பேண்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியானது தான். இப்போ மாஸ்கோட இதில் வந்து ஒரு எலாஸ்டிக் கொடுத்துருப்பாங்க காதில் மாட்டுறதுக்கு. அந்த எலாஸ்டிக்கை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்குங்க. அப்புறம் அந்த மாஸ்கையும் வந்து லென்த்தாக கட் பண்ணி எடுத்துக்குங்க. இதுலேயும் நம்ம ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணுறதில்ல. அதுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா, மாஸ்கிங் டேப்னு சொல்லி ஒரு டேப் இருக்குது. இது ஆன்லைன்லாம் கிடைக்கிது. அந்த கிளாத்தை வந்து மாஸ்கிங் டேப் யூஸ் பண்ணி ஒட்டி முடிச்ச அப்புறம் அந்த எலாஸ்டிக்கை வந்து உள்ளே விட்டு எடுத்துக்கிறோம். அப்புறம் முடிச்சு போட்டுட்டிங்கன்னா ஒரு அழகான ஹேர் பேண்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கிராஃப்ட் வீடியோவோ ரீயூஸ் வீடியோவோ வேணும்னா என்ன வேணும்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.